Hi, Assalamu alaikum. Welcome back to the Sweet SK Cooking channel. இன்னைக்கு நாம வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறதுக்காக செய்யறது டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஒரு ஸ்டார் அன்னாசி, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கிராம்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சே 2 ஆனியன் அதில் சேர்த்துருக்கேன். ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். அதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு செய்யும் போது தான் நல்லா வரும் உங்களுக்கு. நல்லா வதக்கிக்கணும். அதோட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இப்போது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூனால் 3/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நாம் இந்த டொமேட்டோ ரைஸை புழுங்கல் அரிசி போட்டு செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா மசிஞ்சு வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூனால் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துருங்க நல்லா. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தோம். அதுக்கு நம்ம இப்போ 2.5 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அரிசியை நம்ம ஊற வச்சு செய்யும் போது உதிரியாக அழகாக வெந்து வரும். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி நம்ம போட்டதுக்கப்புறம் உப்புனா கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதையும் சின்னதாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூலுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற இந்த தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதோட நம்ம எக்கை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கறதுனால தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது.